காலையிலேருந்து இந்த ஹரிப்பையில தேடி தேடி ஒரே கடுப்பாக இருக்குல்ல. எங்கே இருக்கானே தெரியல. சரி மதிக்கிட்ட கேட்டால் சொல்லுவான்னு பார்த்தா சப்பல் சில அடிப்பங்கிறான். ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா. சரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹரின்ற பேரில் 1,00,000 பேர் இருக்கான். இதில் எங்கே போய் கண்டுபிடிக்க? தேவையில்லாத ஒன்று. அவளோட இன்விடேஷன். என்ன இன்விடேஷன்? மேரேஜ் இன்விடேஷனு. வாட்ஸ்அப்பில் அமிச்சால. எங்க காட்டு பாரு. ஹே இங்க பாரு. அது என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ அங்கே போனால் வேற யாருக்கா கல்யாணம் வந்துட்டு இருக்கோம். போய் சாப்பிட்டு வேணா வர முடியும். அது ஃபஸ்ட்டு. டே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா. உண்மையிலே சாப்பிட போறீங்க? எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. யாரும் தெரியாத கல்யாணத்தில் சாப்பிட மாட்டேன். என்ன இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? எப்போ என்னவா? இங்க பாரு என்ன போட்டிருக்கு. ஓ ஹரி வர்க் பண்ற பிளேஸ். இங்க சரி, போனா சரி, சரி. கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம். வா வர்றேன். இந்த புள்ளிக்கு இப்படி இவ்வளவு அறிவு நம்ம கூட தானே இருந்தா. யாரு வேணும்? ஹரி இருக்காரா? ஹரியை பார்க்க வந்திருக்கோம். ஹரி நீங்க யாரும் இல்ல. ஒரு நிமிஷம். நாங்கள் மதியோட ஃப்ரெண்ட்ஸ். ஹரிக்கிட்ட சொல்லுங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவரை நாங்கள் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. டி இவளடா சாந்தினி. இவளுக்காகவா அவளை விட்டு வந்தானா? அவனை வரட்டும். செவிலிய நாள் விட்டு அவனை இழுத்துட்டு போயிடலாம். அதுக்கு முதல்ல இல்ல அவன் நம்மள உள்ள விடணும்ல. அதான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம வாயால சொன்னா போக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒருத்தர போயிருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு ரெடியா இருக்குங்கப்பா? உள்ள வாங்க. அதான் வரேன். வர வேண்டியது தானே. போடி சீக்கிரம். கழட்டிட்டு இருக்கு. என்னடா சாந்தினி செம்மையா இருக்கால. தேங்க்யூ சாந்தினி. வாங்க உட்காருங்க. இல்ல எது வந்தாலும் ஓகேங்க. பூஸ்ட்னா பெட்டர். டேஸ்டி. என்ன திப்பி? தேங்க்யூங்க. அப்பா மேனம் சீனை போட்டு நான் பார்க்குறேன். ஹாய், ஐ எம் ஹரிணி. சாரி, நாங்கள் வீடு மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹரியை பார்க்க வந்திருக்கோம். இல்லை வெயிட் ப்ளீஸ் உட்காருங்க. யா ப்ளீஸ். நீங்கள் மதியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? எஸ், நீங்கள் கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கீங்க. ஐ எம் ஹரி, மதியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். எங்கள் அப்பா ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட், எங்கள் அம்மா ஸ்கூல் பிரின்சிபல், எங்கள் அக்கா டாக்டர். எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன். எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் ஒவ்வொரு பெட்டு. எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்துச்சு. என்னோட பிஹேவியர் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலாய்ப்பாங்க. அதனால நான் யாருக்கிட்டையும் அவ்வளோவா ஜெல் ஆகாமல்
தனியாகவே இருப்பேன். அப்போ என் கூட இருந்த ஒரே ஃப்ரெண்ட் சாந்தினி. அப்புறம் பொறுமையாக எங்கள் அக்கா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் எங்கள் அப்பா அம்மா வெல் செட்டில்டாக இருந்தால் கூட அவங்களால என்னை ஏற்றுக்க முடியல. அப்புறம் டேஸ் பாஸ்ட். எனக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் கிடச்சிது. நான் ஐடியில் ஜாப் போக ஆரம்பித்தேன். என்னதான் உள்ளுக்குள்ளே பொண்ணாக இருந்தாலும் சொசைட்டிக்காக பையனாக தான் பிஹேவ் பண்ணேன். இவ்வளோ கான்ஷியஸாக இருந்தால் கூட என்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெண்மையை மறைக்க முடியல. அது ஆஃபீஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடி பேச ஆரம்பிச்சாங்க. என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால் தாங்க முடியாம எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான்னு கேட்டேன். அவங்க முடியாதுன்ட்டாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. குடும்பத்தோட சூசைட் பண்ணி போன்னு மிரட்டினாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருந்தது. அப்பதான் எனக்கு மதியோட அலைன்ஸ் வந்தது. மதியோட கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. அவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சொசைட்டி கிட்ட இருந்து பேச்சு வாங்காம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. ஏன்னா என்னால் ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண விருப்பம் இல்லை. நான் எவ்வளவோ சொன்னேன், வேணாம் அந்த கல்யாணம் வேணான்னு. அவங்க கேட்கல. என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. எங்கள் அம்மா பாய்சன் சாப்பிட்டு சூசைட் அட்டன் பண்ணாங்க. சாரி. பையா, நாங்கள் அவளை காப்பாற்றிட்டோம். வேறு வழியே இல்லாமல் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கும் மதிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அம்மா பாய்சன் குடித்ததெல்லாம் ட்ராமான்னு. ஓகே, அதை விடுங்க. ஆனால் மதி ரொம்ப நல்ல பொண்ணு. நான் என்னதான் அவளை அவாய்ட் பண்ணால் கூட என்னை திரும்ப திரும்ப லவ் பண்ணிகிட்டே இருந்தா. சச் எ ஸ்வீட் கேர்ள். ஆனால் இப்படியே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப ஒரே குழப்பம். அப்போதான் சாந்தினி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா. மதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட வாழ்க்கையை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனே. ஏய், அழுகாத. சில் சில். இல்லை சாந்தினி, என்னை பற்றின உண்மையை நான் அவகிட்ட சொல்ல போகிறேன். ஏய், அவசரப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பற்றி உன் வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை அக்செப்ட் பண்ணாலும் பண்ணனாலும் அது எண்ட் ஆஃப் த டே அது உன் ஃபேமிலி. அதோட முடிஞ்சிடும். மேரேஜ் பண்ணிட்டா இப்போ இது 2 ஃபேமிலி அண்ட் சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். முக்கியமாக ஒரு பொண்ணோட லைஃப். அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா குடும்பத்தோட உள்ளே போக வேண்டியதான். இது ஃபோர்ஜரி மேரேஜ். இந்த வாட்டி உங்கள் அம்மா கண்டிப்பாக பாய்சன் சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மதிஸ் லைஃப். Then do one thing. மதியே உன்னை வேணான்னு சொல்கிற மாதிரி பண்ணிடும். அதேபடி நீ இன்னொரு அஃபேரில் இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிட. அதனால தான் நீ அவளை அவாய்ட் பண்ணுறன்னு நினச்சிப்பா. உன்னை விட்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அவளாவது ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணட்டுமே. ஆமாம். ஏய், மதி கால் பண்ணுறா. வீடியோ கால். நான் போய் நிற்கிறேன். நான் தெரியுற மாதிரி பாரு. ஓகேயா? ஓகே. ஹலோ, என்ன விஷயம்? பாஸ் வீட்டில் டின்னர் சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
நாளைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. நான் ஒன்றும் குழந்தை இல்லை, வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் எனக்காக வெயிட் பண்ணலாம் வேணாம், சாப்பிட்டு போய் தூங்கு போ. ஓகே. ஓகே. சூசைட் கீசைட்லாம் பண்ணி தொலையாத. என்னால் கோர்ட்டு கேஷன்லாம் அலைய முடியாது, பார்த்துக்க. உன்னை நம்பி வந்த பொண்ணு கேவலம் பேசி வீட்டை விட்டு அனுப்பி நீயே சந்தோஷமா இருக்கும்போது நான் ஏன்டா சாக போறேன்? முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட வேண்டாம். அவ கொடுத்த ஐடியாவால தான் மதிக்கும் எனக்கும் லீகலாக டைவர்ஸ் வந்துருச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா இன்னும் என்ன புரிஞ்சிக்கல. பரவாயில்ல, நான் இந்த வீட்டில் இண்டிபெண்ட்டாக ஹாப்பியாக தான் இருக்கேன். நியாயமாக இதெல்லாம் நான் மதிக்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததால் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன். யோசிச்சேன், மதிக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். பட் நான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், கோவப்பட்டிருக்கேன், திட்டியிருக்கேன். எல்லாமே என் தப்பு தான். ஸோ நீங்கள் எல்லாம் மதிக்கிட்ட போய் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? சொல்லுவீங்கல்ல? தேங்க்ஸ். அவகிட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஷீ இஸ் சச் எ ஸ்வீட் கேர்ள், டோன்ட் மிஸ் ஹர். ப்ளஷர் மீட்டிங் யூ. ஐ எம் ஹரி, மதியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்போ என்னடா பண்றது? நம்ம ஒன்று நினச்சிட்டு போனா அங்கே வேற மாதிரி இருக்கு. நான் கூட தப்பாக நினச்சிட்டேன். என்ன? சாந்தினி ஹரியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு. நம்ம இப்போ எப்படி இதை மதிக்கிட்ட சொல்றது? அவ இதெல்லாம் எப்படி எடுத்துப்பா? என்ன முடிவெடுக்க போறா? எனக்கு தெரிஞ்சு சொல்கிறதா நல்லது. எப்படி இருந்தாலும் தெரியுதானே போகுது, சொல்லிடலாம். சொல்லிடலாம். நீ என்ன சொல்ற? ஹலோ மதி, கொஞ்சம் பீச்சுக்கு வா. மனோ, பார்த்துடா, கொஞ்சம் பார்த்து சொல்றா. ஏ மதி வரா. எங்கடா போனீங்க நேத்து நைட்டு? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக. என்ன யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க? ஏய், உங்களதான்டா. இவன் எங்க போறான்? ஓய் மதி, வா விளாடலாம். வா மதி. என்ன? ஏய், இன்னும் என்ன உட்காந்துருக்கீங்க? நான் வர வச்சு. சொந்தங்கள் வேண்டாம், பந்தங்கள் வேண்டாம், வெளி வேஷம் இல்லா நட்பொன்றே போதும். நண்பர்கள் கூட இருந்தாலே போதும், பாருங்கள் எல்லாம் பஞ்சாக மாறும். என்னடா எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருக்க? இப்போதைக்கு எதை பற்றியும் பேச வேணாம். நமக்கு பழைய மதி வேணும். அவன் முன்னாடி எப்படி ஃப்ரீ பேர்டாக இருந்தாலோ
அதே மாதிரி அவளை நம்ம பார்க்கணும். அதுக்கு அரிய பத்தி சொல்ல வேணாம்னு சொல்றியா? இப்போதைக்கு வேணாம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இப்போதைக்கு என் கூட 2 மாதம் வந்து ஸ்டே பண்ணுங்க. நம்ம ஒன்றா இருந்தால் மதி எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். டைம் வரும்போது டெசிஷன் எடுத்துக்கலாம். காலங்கள் மாறினாலும் எங்களுக்கு மாறாதடா. துன்பங்கள் ஏதும் வந்தால் கூட நிற்பானடா. 1/40 அடிச்சு அட்டிய போட்டு தெரிஞ்சோமாடா. ஆடாத ஆட்டோ எல்லாம் ஆடி லைஃப் வாழ்ந்தோம். ஹே, நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? நம்ம 4 பேரும் எல்லா விஷயமும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கோம். 100% நம்ம எல்லார்கிட்டயும் எந்த சீக்ரெட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட மறைச்ச ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்டாச்சும் இருக்கும்ல. அது எதுவா இருந்தாலும் நம்ம இப்ப ஷேர் பண்றோம். ஓகே? அப்படிலாம் எதுவுமே இல்லையா? எல்லா விஷயமும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? எங்க உன் ஆள் கோமதி மேல சத்தியம் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இப்போ எதுக்கு நீ கோமதியில எழுகிறா? போங்கண்ணா. என்கிட்டயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. உங்களுக்கு இத்தனை நாள் யாருக்குமே தெரியாத சீக்ரெட். அதை நான் இப்போ ஷேர் பண்றேன். ஆனா அதே மாதிரி நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணணும். ஓகேயா? டீல்? இல்ல வேண்டாமே. அப்படி என்னடா சீக்ரெட் வச்சிருக்க எங்களுக்கு தெரியாம? இல்ல அது ஆண்டவா, ஐயோ எனக்கு வந்துடக்கூடாது. என்னமோ பண்ணிருக்க நீ. நீதான் மாட்டினியா? சிரிக்குது. என்னடா? சரி சொல்றேன். என் மனசுல இந்த ரகசியத்தை சொல்றேன். ஆனா நான் இதை வேணும்னே பண்ணல. நீங்க யாரும் என்னை தப்பு நினைச்சிடக்கூடாது. சரி இதெல்லாம் வர்த்து இல்ல, சொல்லி தொலை. சரி சொல்றேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நடந்த விஷயம் அது. நம்ம கூட பெத்த பெருமாள் ஒருத்தன் படிச்சான் தெரியுமா? உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல? நானும் அவனும் ஒரு நாள் ஃபுட்பால் விளையாண்டோம். ஃபுட்பால் முடிச்சுட்டு உடம்புலாம் செம்ம வலி. சரி அதனால மசாஜ் சென்டருக்கு போயிட்டோம். இதான் நடந்தது. உன்னை ஒரு நாள் எமர்ஜென்சி 1000 ரூபா போட சொன்னல, அது கூட அந்த மாலாக்கா கிட்ட தான் கொடுத்தேன். நான் எதுவும் பண்ணல, எல்லாம் மாலாக்கா கிட்ட கொடுத்தது. துப்புறாங்க. நீ சுத்து. மறுபடியும் என்கிட்டே வா. சரிடா சொல்றேன்டா. இன்னொரு நாள் கலாக்கான்னு ஒருத்தவங்க. அப்போ சாமி, இன்னொரு வாட்டி நீ எந்த அக்கா கதையும் எடுக்க வேண்டாம். உன் கார் முடிஞ்ச கதையெல்லாம் கேட்க நாங்க ஒன்றும் தயாரில்ல. சரியா? சரி ஓகே. உங்ககிட்ட இருந்து நான் மறைச்ச விஷயம் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ். லவ்வா? அது யாரா எங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணு? நம்ம லைஃப்ல எவ்வளோ அழகான பொண்ணுங்களை பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தோன்னே எங்கேயோ எப்படியோ அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் அவளை பார்த்தோன்னே எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங். முதலா அவளை பார்த்துனா ஒரு ஹாலிடே. ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் கலரை ஒருத்தர் மேலே அடிச்சுக்கிட்டாங்க. அப்பதான் நான் அவளை பார்த்தேன். அன்னையிலேருந்து அவளுக்கு தெரியாமலே கூட நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவளும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சான். எங்கள் 2 பேருக்குள்ளேயும்
ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு லவ் சொல்லலாம், நாளைக்கு லவ் சொல்லலாம் அப்படின்னு ஸ்கூல் டேஸே முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னடா ஆச்சு? அவள் லைஃப்பில் முக்கியமான டிசிஷன் எடுத்துட்டா. அப்படி என்னடா டிசிஷன்? ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிட்டா. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? சென்ட் ஆஃப் பண்ணேன். லவ் ப்ரொபோஸ் பண்ணியா இல்லையா? இல்லை, ஏன்டா? என்னால் அவளை ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவள் கொடுக்கும் போது அதை தாண்டி ப்ரொப்போஸ் பண்ண முடியல. இப்போவாச்சும் அவ டச்சில் இருக்காளா? இல்லை. கவலைப்படாத மச்சான், அவ எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் அவளை தட்டி தூக்குறோம். டோன்ட் வரி. சரி, அவ பேர் என்னடா? நிலா. வெண்ணிலா. வெண்ணிலாவா? பேரே இவ்வளோ பழசா இருக்கே. இல்லை இல்லை மச்சான். சரி, இப்போ நம்ம திரும்ப சுத்தலாமா? ஆ சுத்து சுத்து. மாட்டினியா? ஓகே, எனக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் மறைச்ச ஒரு விஷயம் வந்து என்னோட யூ கண்டினியூ. ஹாய் பிரியா. ஏய் திருட்டு போன, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. பின்னாடிலாம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கே காட்டு. பொண்ணுங்களா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹே, ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. பேச்சுலர் பார்ட்டியா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போமே எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் மனோ சொன்னது என்னை பற்றி தான். என்னடி சொல்ற? ஆமாம், நான் தான் அந்த பொண்ணு. அவன் அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ஸ்கூலில் படிக்கும் போதுன்னு மாற்றி சொன்னான். நான் இன்னொன்று, ஹே, நீங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. ஏ மதி, நீயும் மனோவும் ஒன்றா லைஃப் லீட் பண்ணா நல்லா இருக்கும்ல? இல்லை, அவன் என்ன க்ரஷ்ன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் இப்போ மூவ் ஆன் ஆயிட்டான். அவன் பிரியாவை லவ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். ஏன்டா ஒரு மாதிரி டல்லா பேசுற? ஐ ஓகே? யா, ஐம் ஓகே. சரிடா, டேக் கேர், பை. அப்புறம் என்ன அப்புறம்? மதியம் என்ன சொன்னா? மழை நின்றுச்சுன்னு சொன்னான். வாடா முட்டாபில. ஏய் ஏய் பி சி வாடா டேய். ஏபிசி சொல்லிட்டு இருக்கேன். வா சோட்டு. உடம்பு நல்லா பார்த்துக்கோ, சரியா? ஏதாச்சும் எனக்கு கால் பண்ணு, மறந்துடாத. தீப்தி, கேப் வந்துருச்சு, போலாமா? தீப்தி போலாமா? இனி பிரியா தோழிகளை பிரிக்க முடியாது போலியா. டைம் ஆச்சுமா, வா வா வந்து சேரு. வா, பாய். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகே? முக்கியமாக நாங்கள் அடுத்த மாதம் வரத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவாக எடு, சரியா? பாய். பாய்.
ம் ம். ம் ம் மனு மதி மனு மதி டைம் பாரு, ரொம்ப பசிக்குது. போன சண்டே நான் தானே சமைச்சேன். இந்த சண்டே நீ சமை. இந்த ஒரே ஒரு சண்டே நீ சமைய. எனக்கு செம்மையா தலை பயங்கரமா வலிக்குது. ஏய், ஏய், ஏய். இந்த ஆக்டெல்லாம் என்கிட்ட விடாத. உன் பருப்பு என்கிட்ட வேகாது. இப்ப யார் தான் சமைக்கிறது? சோட்டு ஒழுங்கா வெட்டுறா. என்ன வெட்டிட்டு இருக்க நீ? நானா வெட்டியா வெட்டுறா? யார் நானா? என்னால முடியாது. நானா வெட்ட மாட்டேன் போ. கோல். ஏய், சாவடிச்சிடும். மேட்ச் பார்க்க விடுறானா? ஏய், என்ன பொண்ணுக்கு? ஏய், ஏய், இப்ப எதுக்கு நீ டிவி ஆஃப் பண்ண? என்ன வார்த்தை பேசுற நீ? உனக்கு சோட்டோட மேட்ச் தான் முக்கியம்னா அதையும் கட்டிட்டு அழு. உன்னை டிவி போட்டு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. மூஞ்சு முக்கறேன். 90 days எப்படி போச்சுனே தெரியல மனு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடவே இருந்தா லைஃப் இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்கும்ல. நல்லா தான் இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அவங்கவுங்களுக்கு லைஃப் கரியர்னு நிறையா இருக்குல்ல, அதுதானே முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் அமையணும். அதுதான் என்னோட ஆசை. எல்லாத்துக்கும் அதான் ஆசை. பட் நம்ம ஆசைப்படுறதுலாம் நடக்குமா? நடந்தா நல்லா இருக்கும். மனோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போறியா? போகலாம். ஷியோர்? ஓகே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாமா? ஓகே. என்ன என்ன புதுசா சாரி எல்லாம்? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கார் கீ பாத்தியா? மனு, இன்னைக்கு கார் வேணாம், ஸ்கூட்டியில் போலாமா? ஓகே. ஏய், அன்னைக்கு ட்ரூத் ஆர்டர் விளையாண்டு இருக்கும் போது உன் ஃபர்ஸ்ட் கிரஷ் பத்தி சொன்னல? ஆமா. யார் அது? அது எதுக்கு உனக்கு? அன்னைக்கு இம்பார்ட்டன்டான கால் வந்துச்சுன்னு வெளில போயிட்டேன், அதான் கேட்கல. சொல்லு. முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. டைம் வரும்போது நானே சொல்றேன்.
இவ்ளோ கேக்குறேன்ல, இப்பவாது சொல்லேன். கோவில் வந்துருச்சு, உள்ள போய் சாமி கும்பிடலாம் வா. ம். பாபா, உனக்கு நல்லா தெரியும் என் லைஃப்ல எந்த டெசிஷனும் உன்னை கேட்காம நான் எடுக்க மாட்டேன். இது வரைக்கும் என் லைஃப்ல எல்லா முக்கியமான ஸ்டேஜ்லேயும் எந்த ஒரு டெசிஷனும் உன் மேலே பாரத்தை போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த நாள் வரைக்கும் ஏற்பட்ட எல்லா வேதனையெல்லாம் எனக்கு நீ சொல்லி கொடுக்குற பாடமாக தான் நான் எடுத்திருக்கேன். எந்த வகையிலையும் எந்த நேரத்துலையும் நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கையில் மனோவை நீ எதுக்கு திரும்ப அனுப்புனேன்னு எனக்கு தெரியல. மனோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பைத்தியக்கார். அவன் மனசில் நான் தான் இருக்கேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தான்னா இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்காது. அதுவும் சரிதான். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கஷ்டமே இல்லாம வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் கடவுள்னு உன்னை தேடி ஏன் வர போறாங்க? அதனால நீ எனக்கு கொடுத்த சோதனை எல்லாம் என் வாழ்க்கையில நடந்த பாடமா நான் எடுத்துக்கிறேன். ஒரு சில விஷயம் தானா கிடைக்கும், ஒரு சில விஷயம் நம்ம கேட்டாதான் கிடைக்கும். அதனால இன்னைக்கு என் மனசுல இருக்கிற விஷயத்த மனோ கிட்ட நான் கேட்க போறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அவன் என்ன முடிவு சொல்றானோ அதை நீ எனக்கு சொல்றதா நினைச்சுக்கிறேன். மனோ, மனோ, ம்? ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு போலாமா? ம். ஹலோ, சொல்லு பிரியா. ஹலோ, எங்க இருக்க? என்ன பண்ற? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வெளியே இருக்கேன். பேபி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன? நெக்ஸ்ட் வீக் நான் இந்தியா வரேன். நெக்ஸ்ட் வீக்கா? நெக்ஸ்ட் வீக்கா? என்னடா ஷாக்கா கேக்குற? இல்ல, திடீர்னு கால் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்றியே, அதான். ஏண்டா 1 இயர்ல ஏதாவது பொண்ணு ஏதாவது பார்த்து செட்டப் பண்ணிட்டியா? சீச்சி. அப்புறம் என்ன? ஓகே, வா. கல்யாணம் பண்ண போற பொண்ணு வரேன்னு சொல்றா. கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம பண்ண வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் தானே வர? ஆமா. ஏன்? எப்போ? என்ன ஃப்ளைட் என்ன டைம்க்கு லேண்ட் ஆற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல, ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு தான். நானே வரேன். நீயே வரியா? எங்க? உன் ஃபிளாட்டுக்கு தான். என்ன? ஏன் ஃபிளாட்டுக்கா? ஆமா. 2 days உன் கூட இருந்துட்டு
அதுக்கப்புறம் தான் நான் கோயம்புத்தூர் போகிறேன். அப்பா அம்மா கிட்ட 2 days கழிச்சு தான் வரேன்னு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? வீடு எதுவும் செட் பண்ணி ஒழுங்கு பண்ணல, அதான் பார்த்தேன். அது எப்படி இருந்தாலும் நீ குப்பை மாதிரி தான் வச்சிருப்ப. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே வா. ஓகே, லவ் யூ. ஓகே ஓகேவா? என்ன லவ் யூனே சொல்லாம ஓகேன்ற? லவ் யூ லவ் யூ. ஏதோ சரியில்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன். லவ் யூ, பை. ஒன்றும் இல்லை. ம் போலாமா? தேங்க்யூ கடவுளே. மனோ, ஏன் ஒரு மாதிரியே இருக்க போல இருந்து? பிரியா நெக்ஸ்ட் வீக் வரலாம், கால் பண்ணா. ஓ ஓகே. அவள் டைரெக்டாக கோயம்புத்தூர் போகலையா, இங்கே தான் 2 days நம்ம வீட்டில் சென்னையில் தான் தங்க வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா வீடை வெக்கேட் பண்ணிடுறேன். நான் வேற எதுக்கு உங்கள் 2 பேருக்கும் டிஸ்டர்பன்ஸா? ஏய், நான் அதை மீன் பண்ணல மதி. இல்லை, ஃப்ரீயாக விடு மனோ. ஃப்ரீயாக வரும்போது நான் ஃப்ளாட்டில் இருக்கிறது நான் வெக்கேட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போவ மதி? இவ்வளோ பெரிய சென்னையில் எனக்கு தங்கறதுக்கு ஒரு 6-5 அடி இடம் கூடவா கிடைக்காது. நான் பார்த்துக்கிறேன் மனோ. போலாமா?
சோட்டு குட்டி பத்திரமா இருக்கணும் சரியா? ம்? ம்ம். என்னடா நீ சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு பீச்சு பார்த்துட்டேன். நான் அங்கே ஷிஃப்ட் ஆகுறேன். ஏய் என்ன? இல்லை மதி, நீ இங்கேயே இரு. நான் பிரியாவை சமாளிச்சுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் போய் தானடா ஆகணும். உன் கூடயே இருக்க முடியுமா? சில், ஃப்ரீயா விடு, பார்த்துக்கலாம். நாளைக்கு அவளை போய் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணி நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருங்க. ஓகே? எங்க தங்க போற? சேஃபான பிளேஸா? சேஃப் தான்டா, கவலைப்படாத. மதி, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. என்ன? கண்டிப்பா பண்ண மாட்டேன், கவலைப்படாத. அதுக்கு தானே நீ என்னை வீட்டை விட்டு துரத்துற. என்ன மதி இப்படி பேசுற? ஹே மனோ, கோச்சிக்கிட்டான். ஹே சோட்டு வா. மனு கோச்சிக்கிட்டான், நம்ம போய் அவனை சமாதானப்படுத்தலாம். வா மனோ. மனோ, ஹே என்ன சொல்லிட்டேன்னு இப்ப நீ கோச்சிட்டு வந்திருக்க? விளையாட்டு கூட அப்படி சொல்லாத மதி, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு தெரியும்டா, நானும் உன்னை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லல. நீ உண்மையிலே எனக்கு ரொம்ப முக்கியம் மனு. உன் லைஃப்ல நீ நல்லா இருக்கணும் மனு. என்னோட லைஃப் தான் இப்படி இருக்குன்னா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, என்ன பாரு, நான் போறதுதான் சரி. நீ பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் மனு. எனக்கு அதான் வேணும். இதோ பாரு, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். எந்த பிரச்சனையும் பண்ணாத. லெட் மீ கோ. என்னால உன்னை அவ்வளோ ஈஸியாக விட முடியாது மதி. எனக்கு தெரியும். பிரியா, மதி என்னோட ஃப்ரெண்ட். நான் சொன்னேன்ல. பிரியா, ஐ கேன் எக்ஸ்பிளைன். இவ உன் கூட தான் தங்கிட்டு இருக்காளா? ஆமா பிரியா. இல்ல பிரியா, நான் சும்மா மதி இரு. பிரியா, நான் சொல்றேன். அது என்னடா சொல்ல போற? என்ன சொல்ல போற? உன்னதான் தங்கி இருக்கோம், ஆனா எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஏய் பைத்தியக்காரி நானு. உன் மேல எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? ஒரு வருஷமா உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்க தெரியுமா? உன்னை நினைக்காத நாளே கிடையாது. காலையில எந்திரிக்கும் போது, மத்தியானம், நைட்டும் மனோ 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 மனோ. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது பிரியா. ஜஸ்ட் லிசன் டு. கேட்க முடியல, அத கண்ணால பார்த்துட்டேன்ல. பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. எனக்கு எப்படி பண்ண? இதையே மாத்துன. எனக்கு ஏன் துரோகம் பண்ண? நீ சும்மா ரெடி. பிரியா, காம் டவுன் பிரியா. நான் சொல்றேன்,
எல்லாமே சொல்றேன். என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? என்ன எந்த சிச்சுவேஷன்ல விட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுதா? சீ! ஏன் முதல்ல சொல்லல? கல்யாணம் ஆக போறேன்னு தெரிஞ்சே உன் கூட ஒருத்திங்க தங்குறாள. இவள ஒரு பொண்ணாடா? ஆமாண்டி, நான் அவளதான் லவ் பண்றேன். அதுக்கு இப்ப என்னங்கற? எங்க போன மதி? என் லைஃப்ல திரும்ப ஏன் வந்த மதி? உன்னை காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால உன்கிட்ட என் லவ்வை சொல்லாமே இருந்துட்டேன். எத்தனையோ வாட்டி உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனால் நீ எப்படி எடுத்துக்குவியோன்னு நினச்சிட்டு சொல்லாமலே மறைச்சிட்டேன். லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு உன்கிட்ட வந்து என் லவ்வை சொல்லலான்னு நினச்சேன். அப்போ தான் உனக்கு கல்யாணம்னு நீ எனக்கு இன்விடேஷன் கொடுத்த. நொறுங்கிட்டேன் மதி. இன்னுமே நீ என் லைஃப்பில் இல்லைன்னு என் வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அப்பா அம்மா பிரியாவை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் சரின்னு சொன்னேன். என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருந்த மதி. ஆனால் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேங்கிற நம்பிக்கையில் தான் என் லைஃப்பை நான் லீட் பண்ணேன். திரும்ப நீ வந்த. லைஃப்பில் இவ்வளோ பெரிய சோதனையை நான் எதிர்பார்க்கல. நீ சந்தோஷமாக திரும்பி உன் லைஃப்பை லீட் பண்ணணும் தான் நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை எப்படி மதி நான் அப்படியே விட முடியும்? அதான் பிரியா கேட்கும்போது உன்னை லவ் பண்ணுறேன்னு அவட்ட சொன்னேன். ஆனால் நான் அதை கோவத்தில் மட்டும் சொல்லலை, உண்மையாக தான் சொன்னேன். எனக்கு நீ வேணும் மதி. ப்ளீஸ் கம் பேக் டு மீ. நான் உண்மையிலே மதியை தான் லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதுலேருந்தே. இது உங்களுக்கும் தெரியாது. அப்போ நான் அவகிட்ட சொல்லலை. என் லவ்வை சொல்லான்னு வரும்போது தான் அவளுக்கு
மேரேஜ்னு நம்மக்கிட்ட சொன்னான். இன்ஃபேக்ட் அன்னைக்கு ட்ரூத் ஆர் விளையாடும் போது கூட என் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொன்னேன்ல, எல்லாமே மதியை பற்றி தான். ம் தெரியும். எப்படி? மதிதா சொன்னான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் மனோ சொன்னது என்னை பற்றி தான். என்னடி சொல்ற? ஆமாம், நான் தான் அந்த பொண்ணு. அவன் அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ஸ்கூலில் படிக்கும் போதுன்னு மாற்றி சொன்னான். ஆனால் இன்னொன்று, ஹே, நீங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. ம் ம் ஏ மதி, நீயும் மனோவும் ஒன்றா லைஃப் லீட் பண்ணா நல்லா இருக்கும்ல? இல்லை, அவன் என்ன க்ரஷ்ன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் இப்போ மூவ் ஆன் ஆயிட்டான். அவன் பிரியாவை லவ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். மதி, ரொம்ப நாள் நான் மறைச்ச விஷயத்த இப்போ நான் சொல்லட்டா? ஐ லவ் யூ. எல்லா கூட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்ற?
டேய் ஹலோ நாங்க இங்க தான் இருக்கோம். Come on. What's up, bro?